நம்ம வீட்டு சமையல்ல கம்பு உப்பு உருண்டை பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். கம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க இந்த உப்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கிராம் கம்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மண்ணு கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் 1/2 டம்ளர் புழுங்கலரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2, 3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது போல் நல்லா ஊறட்டுன்னு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு நல்லா திக்காக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் மாவு இந்த திக்குக்கு இருக்கணும், நல்லா கொரன்னு இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோன்னா இது போல் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவு அதில் சேர்த்துக்கலாம். கம்பு மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டுன்னு கையில் நல்லா கலந்து விட்டு இது போல் நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க. நமக்கு எது மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உப்பு உருண்டையை அதில் வச்சுக்கலாங்க. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு எடுத்துடலாங்க. சூப்பரான கம்பு உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.